தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் அப்போஸ்தலனாகிய யாக்கோபின் புஸ்தகம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். இங்கு அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதும்போது சோதனைகளை சகித்து முடிவில் இவர்களுக்கு ஜீவக்கிரீடம் பெறுவான் என்று பிராமிஸ் செய்கிறார். இதற்கு எளிதாக புரியும்படியான ஒரு அழகான உதாரணம் இங்கே உண்டு. யோசேப்பை பற்றி. யோசேப்பின் வாழ்க்கையிலே சகலமும் அவனுக்கு விரோதமாய் நடந்து கொண்டே தான் இருந்தது. யோசேப்பின் மூத்த சகோதரர்கள் அவனை வெறுத்தார்கள். ஒரு காலகட்டத்தில் தனது தகப்பனும் சொப்பனத்தின் மூலமாக தன்னை தவறாக கடிந்து கொள்கிறான். தனது சொந்த சகோதரர்கள் மூலமே குழியில் தள்ளப்பட்டும் விட்டான். அடிமையாகவே சகோதரர்களால் விற்கப்பட்டும் விட்டான். அங்கே போத்திபாரின் வீட்டில் அபாண்டமாக பொய் குற்றச்சாட்டப்பட்டு சிறை கைதியாகவும் ஆகிவிட்டான். யோசேப்பு கடைசியாக இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை, பான பாத்திரக்காரனுக்கு நன்மை செய்தும் யோசேப்பையோ மறந்தும் விட்டான் அவனும். யோசேப்பின் வாழ்க்கையில் சகலமும் துவக்கம் முதற்கொண்டு தவறுதலாகவே நடந்து கொண்டிருந்தது. யோசேப்பு மிகவும் தாழ்த்தப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டான். வாழ்க்கை முழுவதுமே சோதனையாகவே மாறிவிட்டதாக நினைத்திருக்கலாம். ஆனாலும் யோசேப்பு தனது வாழ்க்கை முழுவதுமே ஏற்பட்ட சோதனையில் எங்காவது ஒரு இடத்திலாவது முறுமுறுத்தான் என்று இல்லவே இல்லை, சொல்லவும் இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யோசேப்பு தனக்கு ஏற்பட்டதான சோதனைகள் அனைத்திலும் தைரியமாய் சகித்து கொண்டு இருந்ததினால் சரியான தேவனுடைய வேலை வந்ததுமே அதே அடிமையாக சிறையில் இருந்த யோசேப்பு கடைசியாக எகிப்திலே பார்வோனின் அடுத்த ஸ்தானத்தில் அமர்ந்து நாட்டையே ஆளும் பிரதான மந்திரி ஒரு பதவியையும் பெற்றுவிட்டான் யோசேப்பு. பிரியமானவர்களே, சோதனையை சகித்து கொண்டே இருப்பவர்களுக்கு மட்டுமே முடிவில் பாக்கியவானாகவும் ஜீவ கிரீடத்தையும் பெறுவதாக இங்கு அப்போஸ்தலனாகிய யாக்கோபு குறிப்பிடுகின்றார். ஆமென்.